இந்த படைப்பு வெற்றியில எல்லா படைப்பும் அதுக்குரிய ரிஸ்க் அதுல கையில் அதான் சொல்றேன். எந்த ஒரு படைப்புக்கும் ரிஸ்க் அதற்கு கையில் இல்லை. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எல்லாத்துக்கும் ரிஸ்க கொடுக்கிறது யாரு? எழுதப்பட்டாச்சு. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? எஸ், நான் இதை வைத்து கொடுத்து 40 நாள் இருக்கக்குள்ளேயே எல்லா அளவெல்லாம் எழுதி அது ஒரு ரகசியம். சிறுன் எப்படி எங்கட மௌத்து ரகசியமோ, மௌத்து தெரியுமா எங்களுக்கு? டேட் கொடுக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஷுரோடிக்கிறாங்க. இந்த டேட்டு கொடுக்கும் மௌத்து ஆகும் மனுஷன் எத்தனையோ பேர் ஷுரோடிக்கிறாங்க. அது அல்லாஹ் குர்ஆனில் எனக்கு எவ்வளவு எழுதி வச்சிருந்தது? அப்ப ஜாஹிலியா கால சமூகத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஒரு எகனாமிக் கிரைசிஸான ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க ஒரு ஸ்டடி பண்ணினாங்க. என்ன இது பொருளாதார பிரச்சனை, என்ன காரணம் சொல்லி சும்மா காரணம் என்னத்தை செல்ல வீட்டுல பெண்கள் தெரிந்தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதே மாதிரி அன்றைய காலத்திலையும் இந்த பொம்பளை புலகள் தான் பொருளாதார பிரச்சனைக்கு காரணம். ஒரு முடிவுல பொம்பளை புள்ள கிடைப்பீங்க சொல்றாங்க. பொம்பளை புலகள் பிறந்தா அவங்கள புதைப்பாங்க. அப்படித்தானே? அல்லாஹ் வசனம் இறக்கி சொல்ற விஷயத்தை பாருங்க. ولا تقتلوا أولادكم خشية إملاق. வறுமைக்கு பயந்து உலகனுக்கும் ரிஸ்கத்தார உங்களுக்கும் ரிஸ்கத்தார. அவலம் யாரோ அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடிய ஆட்களுக்கு வரையறை இல்லாம அள்ளி கொடுக்கிறான். நாடிய ஆட்களுக்கு வரையறை. எனவே குர்ஆன் சொல்ற இரண்டாவது சிந்தனை, முதலாவது சிந்தனை என்ற ரிஸ்க் எழுதப்பட்டாச்சு. எனக்கு எவ்வளவு எழுதப்பட்டீர்கள் தெரியா, ஒரு தெரியாத ரகசியம். சரியா? தெரியாத ரகசியம். இரண்டாவது குர்ஆன் சொல்ற இந்த ரிஸ்கோடு சம்பந்தப்பட்ட சிந்தனை. மூணாவது விஷயம், அல்லாஹ் தஆலா சமூகத்துல கொஞ்சம் பேருக்கு கொடுக்கிறான், இன்னும் கொஞ்சம் பேருக்கு லிமிட்டாக கொஞ்சமாக்கி அளந்து கொடுத்திருக்கிறார். இப்படி ரெண்டு சாராரும் இருப்பாங்க. அப்படித்தானே சொசைட்டி இருக்குதா? இதல்ல விஷயம். மாறி மாறி இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். ததாவுன்னு சொல்லி சொல்லுவோம். ஏறிறாக்கள் இறங்குவாங்க, கீழிறாக்கள் மேல போவாங்க. அப்படித்தானே? ரிஸ்க் வந்து ஒரே அளவுல ஒரே மாதிரி இன்னாலும் ஒரு ஆளுக்கு இருக்காது. அப்படித்தானே? வாழ்க்கை சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஒரே மாதிரியா படுத்தி கொண்டே இருக்கிறான் சொல்லி போவாங்க. மூணு விஷயம், மூணு நம்பிக்கை படிச்சாச்சு. முதலாம் நம்பிக்கை ரிஸ்க் எழுதப்பட்டாச்சு. இரண்டாம் நம்பிக்கை எவ்வளவு எழுதப்பட்டிருந்து யாருக்கும் தெரியாத ரகசியம். மூணாம் நம்பிக்கை இந்த ஏக்கத்தால் வந்து மாறி
அப்ப நம்பிக்கையில அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சோதிக்கிறான். அதுதான் விஷயம். அல்லாஹ் தஆலா வரையறை இல்லாம நிறைய தந்து வாழ்வாதாரத்தை பெருசாக தந்து யார் வளமையா என்ன கொஞ்சமா தரப்பட்டிருக்கிறார்கள் ஐயோ சோதனைன்னு சொல்லி கையெழுத்தை கொண்டிருப்பான். ஆனா நிறைய தந்திர ஆட்களுக்கும் இது ஒரு சோதனை. அவங்க மாதிரி இவங்களும் கையெழுத்தை கொண்டிருப்போம் பாரதூரம் விளங்கின. சரியா? இப்ப நாங்க 9 வந்தாச்சு. நிறைய அள்ளி வரையறையின்றி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களுக்கு என்னத்தை சோதிச்சு கொண்டிருக்கோம் இல்லையா? அப்படித்தானே? என்ன இந்த விஷயத்தை பார்ப்போம். வரையறையோடு தந்திருக்கிற ஆட்களுக்கும் சோதனையில சில விஷயங்கள் வரையறை இல்லாம நிறைய தந்திருக்கிற ஆட்களுக்கும் சோதனை இருக்குது. என்ன சோதனைன்னு சொல்லி பார்ப்போம். சும்மா சொல்லுங்க என்னவா? எவ்வளவு தந்தேதோ அவ்வளவுக்கு கேள்வி இருக்குது. அது ஒரு சோதனையாக அமையலா? குட். வேற சம்பாத்தியத்துல ஹலால் ஹராத்த சபையா மெயின்டைன் பண்றது சோதனை. வெரி குட். அல்லாஹ் தஆலா நிறைய தந்து டெஸ்ட் பண்றன்றது எதை டெஸ்ட் பண்றான்? எதை? உள்ளத்தை டெஸ்ட் பண்ற. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எங்கட நம்பிக்கை எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பார்க்கணும். நிறைய வரையறை இல்லாம எல்லா சொத்தும் செல்வமும் இந்த வரக்கத்தும் அருளும் வரையறையற்ற இவ்வளவு சிறப்பும் ஏண்டே அல்ல, இது அல்லாஹ் என்று சொல்லி ஒரு முஃமின் மனநிலை எடுப்போம், அதை வாயை திறந்து சொல்லும். இது போதான் சொல்லி. சரியா? இது லேசான விஷயம் அல்ல. இவ்வளவு எல்லாம் பலமாறி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறது எல்லாம் ஏண்ட கெட்டித்தனத்தால எனக்கு கிடைச்சது அல்ல. இது ஏண்ட அல்ல, இது என்ன படைச்ச என்ற ரப்புட அருளால எனக்கு கிடைச்சது. இது ஏண்ட அல்லாஹ்வுக்குரியது. இது வரையறை இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுங்களோட மனநிலை அல்லாஹ் தஆலா டெஸ்ட் பண்ற இடம். மாணிக்கோ இல்லையா? நிறைய பேர் அப்படித்தானே? நான் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முந்தி சின்ன வசனம் உண்டு. குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க. சொல்லு, பயப்படாம அடிச்சு சொல்லு. ஏண்ட ரப்பு தான் இந்த வாழ்வாதாரத்தை, இந்த சொத்தை, இந்த செல்வத்தை, இந்த ரிஸ்க் எனக்கு விரிவாக்கி தந்திரான், நிறைய தந்திரான். பயப்படாம வாய் பூசாம எல்லாத்தையும் சொல்லும். நான் எதை சொல்றோம்? எல்லாத்தையும் இல்லைன்றது சொல்றோம். எவ்வளவு இருந்தாலும் இல்ல பாருங்க போதான்னு சரி சொல்றோம். வேற எதை சொல்றோம்? நான் தன்னை மேம்படுத்தலப்பா, முழுக்க முழுக்க நான் சம்பாதிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவ்வளவு ஓடிப்பேன், எவ்வளவு செலவழிச்சீங்க, இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு ஒரு ஹிஸ்டரியோ நீங்க தெரியுமா? சொல்றா இல்ல, நாங்க எங்களை காரணமாக்குறோமா இல்ல? இது சோதனை, இந்த மனநிலை சோதனை. அதான் டெஸ்ட் பண்றோம். சுலைமான் நபியில அவையில ஒரு நல்ல ஸ்கில், நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஒரு மனிதர் ஒன்று இருந்தார். நீங்க அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமே. பல்கீஸ் ராணிக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுக்கணும். அப்ப அவருக்கு அவரோட மனசு கவர்ந்த மாதிரி ஒரு அத்தாட்சியை காட்டணும். அப்பதான் காரணம். அப்படித்தானே? ஒரு ஆதாரம் காட்டணும்.
அப்ப சுலைமான் நபி சொல்றாங்கன்னா பல்கிஸ் ராணி வாரத்துக்கு முந்தி அவட சிம்மாசனம் இருக்கணும் ஏண்ட அவை அவ வந்து அதை பார்த்த உடனே சொன்னாகணும் அதுக்கு ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆகும் சொல்லி சுலைமான் நபி யோசிச்சிடும். அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றேன், எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, டைம் கொண்டு வருவேன், நாளைக்கு கொண்டு வருவேன், ஜிந்தது கூட அப்படிதான் சொல்லுவேன். ஒரு மனுஷன் இருந்தா நல்ல ஸ்கில்லான ஒரு மனிதர், அந்த ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணிப்பார். அது எப்படி எப்படி போயிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் மறைவானது, அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னார் சொல்லி குர்ஆன் சொல்லுது, நீங்க கண்ணை பொத்தி துறக்கிறதுக்கு நான் கொண்டு வந்து வச்சோம். ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னைக்கு மெசேஜ் வருது, அது வருது, ஆனா ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சிருமா, தட்டினுடனே பொருள் வந்து நிக்குதா? ஆனா அப்படியே கொண்டு வர ஒரு மனிதன் இருந்தா அப்ப எவ்வளவு ஆற்றல். அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க, அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றாரு, இந்த ரிஸ்க், இந்த இல், இந்த ஆற்றல் ஏன் கண்டிக்க வரல, ஏன் ரப்புட அருளால நான் செஞ்சது. நான் நன்றியோடு இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக இருக்கிறானு சரி அல்லாஹ் தஆலா பார்த்து கொடுத்துக்கான ஒரு டெஸ்டிங் தான் இது. இது ஏண்டே அல்ல, இது ஏண்ட ரப்புடன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லு, இதான் சொல்லு, இதான் சொல்லு. இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமே. சரி, எல்லா நபிமாரும் எல்லாரும் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு செல்ற வார்த்தை என்ன, இது ஏண்ட ஒன்றும் இல்ல, இது அதுதான். இத வார்த்தை சும்மா வராது, சும்மா வரல, நினைச்சு பேசல, நினைச்சு 4-5 பேர் இருக்கிறது மோஸ்துக்கு பேசலாம், அது வேற. உண்மையாகவே இந்த வார்த்தை வரணும்டா விஷயம் என்னோட அட்டி மனசுல அந்த நம்பிக்கை கூடும். அப்பதான் நாங்க இன்னாலும் சொல்றோம், காணாம போனா சும்மா சும்மா கிடையாது. ஐடியா அர்த்தம் என்ன, எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய, தவறி போனா அது அல்லாஹ்வுக்குரிய, நாங்களும் அவன்கிட்ட தான் போவோம். அதுதான் அர்த்தம். எனவே எந்த ஒன்றும் உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில, வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரையில எனக்கு சொந்தம் கொண்டாட இயலாது. அது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் அருளாக தந்தது. இது விஷயம். என் சூரத்துல் கஹ்ஃப்ல சரியா, சூரத்துல் கஹ்ஃப் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா. 2 பேருக்கு ஒரு டிஸ்கஷனை குர்ஆன் சொல்லுது. 2 முஸ்லிம் நபர் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுது. ஐநோ ஒரு ஆள் அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்துருக்கு. எப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்ற அப்படின்னா, 2 தோட்டம் சரியா, அவங்களோட தோட்டத்துக்கு இடையில, அந்த 2 தோட்டத்துக்கு இடையில ஒரு அழகான நீர்ப்பாசன விவசாயத்துக்கு தேவையானது. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் டபுள் மடங்கு ப்ராஃபிட். இந்த வருஷம் 2 லட்சம் மட்டும், அடுத்த வருஷம் 4 லட்சம், அடுத்த வருஷம் 8 லட்சம், அப்படிதான் அவங்க ப்ராஃபிட். இது ஒரு ஆள். அதே மாதிரி இன்னொரு மனுஷனை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா வரையறுத்து ஒரு எவரேஜான ஒரு அமைப்புல கொடுத்துருக்கு. இதை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப நல்லா கொடுத்த ஆள் சொல்ற எப்படி பாத்தியா என்றதான் எல்லாமே நிறைய ஒரு விஷயம் தெரியுமா, ஏன் இதெல்லாம் என்னோட்டு போகாது, மறுமை என்னோட்டு இல்ல. ஒரு முஸ்லீம் அப்படிதான் வருது, ஒரு நம்பிக்கையாளர் தான் வருது, மறுமை என்னோட்டு இல்ல. சரி, இன்கேஸ் மறுமை வந்தாலும் ஏன் இந்த சொத்து செல்வம் எல்லாம் வழியாது, இங்க போய் விளையாடுறாரு, யார்கிட்ட இதோட விளையாடுறாரு, அல்லாஹ்வோட விளையாடுறாரு. ஏன் மர்ம வந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் அழியாம நித்தியமா ஜீவனா இருப்பான், எல்லாம் அழிஞ்சு போகும். பாருங்க, குடுக்கணுமானது அல்லாஹ்வுக்கு கொடுக்கலையா, ஷிர்க் வந்துடும், மோஸ்தூதி வந்துடும். சோதனை என்ன, முதலாவது சோதனை அல்லாஹ் சாட்டோம், அல்லாஹ் சொல்லணும். ஒரு ரிஸ்க் வந்து கிடைச்ச, உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு அளவுக்கு ஒரு ஜாப் ஒன்று கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கும், ஒரு வாகனம் வாங்குறார், ஒரு வீடு கட்டுறார்,
என்னென்ன ரிஸ்க் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கூடிட்டு போகுதோ அந்த டைமுக்கு அவன்ட வாயிலிருந்து வரவுமான வார்த்தை அல்லாஹ் தந்தது. மனசுக்குள்ள திருப்போமான வார்த்தை என்ன, சிந்தனை என்ன, இல்லை அல்லையே. இந்த மனநிலை உருவாகினா இந்த இந்த இது முதலாவது சோதனைய, இதுல வெற்றி அடைஞ்சா ரெண்டாவது சோதனையை ஃபேஸ் பண்றான். சரியா? அதாவது வரையறை இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கான சோதனையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுல முதலாவது எக்ஸாம் வந்து இது இந்த இந்த மென்டாலிட்டி. இத பாஸ் ஆகினா இன்னொரு எக்ஸாம். அது என்ன எக்ஸாம்? அது என்ன எக்ஸாம்? ரெண்டாவது மனநிலை. இதுல பாஸ் ஆகினா தான் இதுல பாஸ் ஆகலாம். அதுல தவறிட்டோம்னா ரெண்டாவது நினைச்சு பார்க்கலாம். முதலாவது மனநிலை இப்படி உருவாகினா அல்லாஹ்வும் அவனுக்கான அழைப்பும் அவனோடு உள்ள உறவும் இந்த சொத்து செல்வம் இந்த வாழ்வாதாரம் இந்த பரக்கத்தான் இந்த எல்லா விஷயங்களை விடவும் அவனுக்கு எப்படி விளங்கும்? பெரிசா விளங்கும், முக்கியமானதாக விளங்கும், விட்டு கொடுக்கலான்ற அளவுக்கு விளங்கும். இதான் ரெண்டாவது எக்ஸாம். முதலாவது எக்ஸாம் மனசுக்குள்ளுக்கு நீங்க ஒரு மென்டாலிட்டிக்கு வரணும், ஒரு 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 மனப்பாங்கு உருவாகணும். இதெல்லாம் இந்த ரிஸ்க் எனக்கு தந்திருந்த அருள் விருத்தி எல்லாமே அல்லாஹ் தந்தது. ஏன்னு கேட்டா முடிவில் அதுல பாஸ் ஆகினா ரெண்டாவது எக்ஸாம் என்ன? எனக்கு தந்தியது எல்லாத்தையும் விட எங்க சொத்து செல்வம் புள்ள குடிகள் எந்த அருள்கள் இந்த எல்லா லிஸ்டையும் விட எனக்கு இந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கு பெரிசி முக்கியம். அவன் உறவை விட்டு கொடுக்கலாது என்ற விஷயம் படுவோம். சரியா? வைதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபத்து இலைஹா வ தரகுக காயிமா. தான் இந்த பிசினஸ் லைஃப்ல இந்த எல்லா அருள்களுக்குள்ளாரையும் மனிதன் அனுபவிச்சு கொண்டு சம்பாதிச்சு கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிற டைம்ல அல்லாஹ் பக்கமான அழைப்பு, அல்லாஹ் நோக்கியதான ஒளி, அல்லாஹோட உறவை பேண வாருங்கோ உண்டா தூக்கி போறது போகும். இதுதான் ரெண்டாவது மனநிலை. நீங்க நல்ல ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. சரியா? காபிபுல் மாலிக பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காபிபுல் மாலிக் முக்கியமான ஒரு சஹாபி. ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தலைவின்னு ஒரு மனிதர் நிறைய பங்களிப்பு செஞ்சவர். இவரை ரசூலுல்லாஹ் நடமாடுற சிறைச்சாலையில வச்சாங்க. அது என்ன நடமாடுற சிறைச்சாலைன்னா? பேசுற காலத்துல சரி, அது ஒரு காரணம் முடிக்கிற பாருங்க. தபூக் யுத்தத்துக்கான அழைப்பு சரியா ஒரு பங்களிப்பு கொண்டு செய்யலாம். ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு யுத்தம் இருக்கு. சரியா? டீப்பா நீங்க படிச்சு பார்க்க உங்களுக்கு சரியா? இப்ப தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் வாங்கும் மட்டுமல்ல, உங்களோட வீட்டுல எதுவெல்லாம் நீங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எந்த ஒரு கஷ்டமான ஒரு யுத்தம் இருக்கு. இப்ப அந்த பார்த்தா ஈச்சப்பழம் விதைச்சு அறுவடை செய்யற டைம். மிச்ச நாள் 6-7 மாசம் கஷ்டப்பட்ட அப்பதான் என்ன இந்த காயை பார்த்து அறுவடை செஞ்சு ப்ராஃபிட்ட பார்க்கலுமான ஒரு சீசன். ஏப்ரல் சீசன், டிசம்பர் சீசன் எல்லாம் நீங்க இல்லையா? அம்மாதிரி ஒரு சீசன். லீடிங் பிசினஸ் மேன் தான் இவர். யாரு? காபிபுல் மாலிக். அவர் தான் அந்த மார்க்கெட்ல அந்த லீடர். அந்த இது இவருக்குள்ள ஒரு போராட்டம் என்ன? அல்லாஹ் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறா, கண்ட சோழிய பார்க்கிறா, கண்ட வாழ்வாதாரத்துல மூழ்கி இருக்கிறா. பெரிய ஒரு மன போராட்டம். ஜஸ்ட் அந்த புகழ்ல நாளைக்கு போ நாளைக்கு போ நாளைக்கு போன்னு சொல்லி இருந்தாரு. போகவே போகவே எல்லாரும் மாதிரிதான் தானே சீசன் டைம்ல முடிச்சிருந்தாங்களே. தொழுகை கூட நிறைய பேர் மிஸ் ஆகும் இல்லையா? தொழுது சும்மா சீசன் டைம் பாருங்க. இப்ப காபிபுல் மாலிக் போல ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் அவரோட பேசவும் இல்ல, சலாத்துக்கு கூட பதில சொல்ல
ரசூலுல்லாஹ் இப்படி செய்யாமன்றத பார்த்து அடுத்த எல்லாரும் மறுபடியும் 50 பேர் குர்ஆனோட பேசாம கொடுக்கறவாங்க செய்யாம சலாத்து கல் சொல்லாம புறக்கணிச்சு கொண்டிருந்த எப்படி இருக்கும்? அதுதான் நடமாடுற சிறைச்சாலை. அவர் போராட வாராதான ஆட்கள் என்ன அவரோட உறவு பெரிய சோதனை. 40 நாளைக்கு பிறகுதான் அவர் தௌபா செஞ்சிட்டாரு. அவர் மன்னிச்சவங்க அவர் சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி குர்ஆன் வசனம் தௌபால 117வது வசனம். அப்ப எவ்வளவு பாரதூரமான விஷயம் இந்த மனநிலை. 2வது சோதனை அப்படித்தானே. நான் சொன்னேன் ரிஸ்க்ன்றது காசு பணம் சம்பாதிச்சது மட்டுமல்ல, வாழ்வாதார ஏற்பாடு மட்டும் எல்லாமே ரிஸ்க். எங்களோட சூழலில எங்களோட ரிஸ்க்குக்கான எங்களோட முயற்சியில அல்லாஹ் மறந்து தூரமாகினா நாங்க இது 2வது சோதனை. சரியா? இது 2வது சோதனை. மூணாவது சோதனை என்ன? எவ்வளவுதான் கொட்டி கிடந்தாலும் இது ஏன் அல்ல என்ற ரப்புடைய சொல்லி அடி மனசுல நம்பி என்ன அதுல ஒரு பிஹேவியர் உருவாகும். அதுல பாசாயினா 2வது விஷயம் என்ன? அல்லாவா இந்த வாழ்வாதாரமா இந்த பிஸியான்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ்வோட மார்க்கமும் அவனோட சிந்தனையுமான அழைப்பும் பெருசாக விளங்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கும், முதலாவதாக விளங்கும். குர்ஆன் அர்த்தம். ரைட். இப்ப 2வது சோதனையில பாஸ் ஆயினா பாருங்க 3வது சோதனை. இப்ப நான் சும்மா கேட்கிறேன், ரிஸ்க் அளந்து தந்தீரார்கள் கவலைப்பட்டு கையேந்தி விடுமா? ஒரு கொடு அளவில்லாம தந்தீரார்கள் கையேந்தி கொண்டு போடுமா? நிலைமையை பார்த்தா பாருங்க சோதனை. 3வது சோதனை. 3வது சோதனை தந்திர ரிஸ்க் வச்சுக்கொண்டு சும்மா இயலாது. 3வது தான் உண்டு கண்ட பாடு உண்டு கண்ட குடும்பம் உண்டு கண்ட லைஃப் உண்டு சொல்லி வரையறை இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கிறார்களுக்கு சும்மா இயலாது. அப்ப 3வது விஷயம் இன்ஃபாக். என்ன? செலவழிச்சோடும் கொடுக்கோடும். எப்படி? 3வது சோதனை கடுமையான விசாரணைக்குத. யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா வலா ஷஃபா. ரைட். இந்த புலவுட்டிகள பிரயோஜனமோ ஷஃபாஅத்தோ பிசினஸோ ஒன்றுமில்லாத ஒரு நாள் வாரத்துக்கு முந்தி நீங்க செலவழிச்சுக்கோங்க. சரியா? நாளைக்கு மறுமையில பேசும் அல்லாஹ் தஆலாட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவகாசம் கேட்கிற என்னதுக்கு? எஸ். உலகத்துக்கு போனா புலவுட்டியோட இருந்து வாரேன் கடனை கொடுத்துட்டு வாரேன் அப்படி அல்ல. எல்லாம் கேட்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் தான் நான் பேசி செலவழிச்சுட்டு வரேன். இன்ஃபாக் 3வது பெரிய சோதனை. சும்மா அல்லாஹ் தஆலா அருளாக தந்திரான் எனக்கு தந்திரான்னு சொல்லி பூட்டி வச்சு கொண்டு பதுக்கி வச்சு கொண்டு கொடுக்காம சுகன்றியா வாழ இயலாது. அதான் சொல்லுவா. அது பாரதூரமான பாவம். அதே தகுதி தபாலிதான் சஹாபாக்கள் இப்படிதான் இருந்தா. அப்படிதானே? அதாவது உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்காம உங்களுக்கு நன்மை கிடைச்சாதுன்ற வசனம் விளங்கினோடனே ஒரு சஹாபி ஓடி போய்த்து தன்னை தோட்டத்தை கொடுத்துட்டு தன்னை புள்ளையில வாய்ப்புக்குள்ள ஈச்ச பழத்தையும் எடுத்து வீசினேன். நான் புதினப்படுறோம் இல்லையா? புதினப்படுறது கொண்டவே இல்லை. இந்த நம்பிக்கை இப்படித்தான் நான் கல்வி ரிஸ்க்ன்ற விஷயம் விளைஞ்சா 2 சோதனை பாஸ் ஆயினா 3வது சோதனை செலவழிச்சோம் கொடுக்கணும் தர்மம் பண்ணணும். அதே தகுதித்தம் அதே தகுதித்தவன் ரசூலுல்லாஹ் சொன்ன உருட்டுவதெல்லாம் கொண்டு வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்ச? முழு சொத்தையும் கொண்டு வந்தார். கேட்டே என்ன செஞ்ச? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கொண்டு வந்தீங்க. சரியா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரவாஸ். அதனே இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செஞ்ச தெரியுமா? அன்னைக்கு நாளைக்கு பெய்க்கு வர்க் பண்ற யூதர் தோட்ட அன்னைக்கு கிடைச்சிற ஊதியம் அந்த கூட சம்பளம் கொடுப்பாங்க. உடனே 1500 எப்படியோ அந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்தா அந்த தொகையை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற ரசூல் ரசூலுல்லாஹ். இவங்களை பத்தி குர்ஆன் சொல்லுது யுக்ஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா.
அவங்களுக்கு தேவையும் கூட, அவங்களோட சொந்த தேவைகளையும் கூட எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, மார்க்கத்துக்கு தேவை உனக்கு கொடுத்தாங்க, உபயோகிச்சாரு. சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அவனுக்கு பொடியில தெம்புமில் பேசி வேலை செய்யறதுக்கு, அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஆளுங்களும் போற ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட தாரந்து கொண்டும் இல்ல, பேசி வேலை செஞ்சு உங்களை கொண்டும் எங்களுக்கு போத்தரையில பலவீனமான ஆட்கள், அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போங்க, அந்த இடத்துக்கு வந்து நாங்க பிசிக்கலா கொண்டு போயிருப்போம். சரியா? தபூக் யுத்தம்ன்றது ஒரு பெரிய ஒரு பயணம் போகணுமான ஒரு யுத்தம் அது. சரியா? அப்ப அது தேவையான வாகன வசதிகள். எனவே ரசூலுல்லாஹ் நீங்க போங்கோன்னு சொல்லி அவங்கள திருப்பியாங்க. குர்ஆன் அவங்களோட மனநிலையை சொல்லுது பாருங்க. குர்ஆன் எப்படி சொல்லுது? தவல்லவ் வ யுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸ்னன் அலா யஜிது மா யுன்ஃபிகூன். செலவழிச்சதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு கொண்டு அழுது கொண்டு அழுதவாறு அவங்க திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி குர்ஆன் சொல்லுது. எப்படி எங்களுக்கு ஒன்றுமில்ல தாங்கோடுதான் நம்ம கேட்கிறோம் தானே? இவங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே சொல்லி அழுது கொண்டு வார ஹிஸ்டரி எங்க இருக்குது? இது என்ன மனநிலை? இதான் சோதனை இல்லைங்களா? இதான் சோதனை. இது நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்கள 3 சோதனை. இந்த 3ல பாஸ் ஆகினா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் அவனுக்கு கிடைக்கும், மறுமையில வெற்றி பெறுவான். இப்ப செல்வம் வரையறுத்து கொஞ்சமா லிமிட்டா கொடுக்கப்பட்ட ஆட்களுக்கும் சில சோதனைகள். சரியா? நான் நேரத்தை கவனத்துக்கு கொண்டு அதை இந்த ஒரு டைம்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இப்ப இந்த பின்புலத்திலிருந்து எங்களோட வாழ்வாதாரம் கூடும் என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறதும் இவ்வளவு தான் அதை ரகசியமாக்கி வச்சிருக்கோம். ஆனா வாழ்வாதாரத்தை பரக்கத்தாக்கி கொள்றதுக்கு அழகான சிஸ்டத்தோட காணி தான் நம்ம நிறைய பேர் பின்பற்றல. சரி, வாழ்வாதாரம் பரக்கத்தாகணும் நிறைய கிடைச்சோணும் உண்டா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறது கூட கிடைச்சி இந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் வைத்து பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஹாப்பி லைஃப் கொடுக்காது இருக்கணும்டா சில வேலை செய்யும். அதை செஞ்சா வாழ்வாதாரம் விருத்தியாகும். அந்த விஷயத்தை கொஞ்சம் இப்ப டிஸ்கஸ் பண்ணுறோம். பொதுவா சரியா? பொதுவா இஸ்லாம் இந்த விஷயத்துல 2 வகையில ரெடியாகும்னு முடிச்சு சொல்லுவோம். 2 விதமான வேலைகளை செய்யணும். ஒன்றல்ல 2 வகையான வேலை. அதுல ஒன்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஊதி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரூஹ் ஆன்மா ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட சில வேலைகளை. 2வது நம்ம பிசிக்கலா எங்களோட உடலால செய்யணுமான சில வேலை. 2ம் செஞ்சா ஒரு நல்ல ஒரு பொருளாதார விருத்தி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சு. சரியா? இப்ப உதாரணமா சொல்ற மனுஷனை பொறுத்தவரையில 3 பகுதி அப்படித்தானே. ஒன்று அவட்ட அறிவு சிந்தனை நாம பயன்படுத்துறோமா இல்லையா? எங்கேயோ போறோம். 2வது எங்களோட பொடி பிசிக்கல் பயன்படுத்துறோமா இல்லையா? 3வது நாங்க சும்மா கருவேப்பிலை மாதிரி தேவைப்பட்டா மட்டும் பயன்படுத்திக்கிற ஒரு பாயிண்ட் ஒட்டே. எது? ஆன்மீகம். ஞான எக்ஸ்போர்ட் நடந்தா அத்தனை இது குந்திர பள்ளி. சரி, ஆனா குர்ஆன் சொல்லுது, சுன்னா சொல்லுது, அதுதான் முதலாவது மாற்றமே. அது புறதான் இல்ல. அது ஒரு சூப்பர் பவர் எங்களுக்கு இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் வெலூஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஆன்மீகம்ன்றது ஒரு சூப்பர் பவர். அதை எங்களுக்கு டச் பண்ணா ரைட் பெரிய பெரிய பிராண்ட்ல எல்லாம் செய்யும். அது அவ்வளவு பெரிய பவர் இருக்குது தெரியாது. வாழ்வாதார விருத்திக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. நீங்க பார்த்தா சரியா? அதுக்கும் ஒரு பிசிக்கலா என்ன செய்யும்? பிசிக்கலா ட்ரை பண்ணுவாங்க,
இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை விட்டா அடைவாங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கும், ஹாப்பி இல்லாம இருக்கும். சரியா? வாழ்வாதார விருத்திக்கு ஆன்மீக ரீதியாக ரெடியாகணும்னு சொல்லி ஒரு 4 விஷயம், நான் 4 நிறைய இருக்குது, 4 விஷயத்தை பார்ப்போம். அது முதலாவது தக்குவா. என்ன தக்குவாண்டா? கேட்டு 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 அந்த சொல்ல அழுத்து நிறைய பேர் மெயின் பாயிண்ட் என்ன தக்குவாண்டா? சும்மா சிம்பிளா வண்டு எல்லாருக்கும் வேலையை கொடுத்து மாதிரி இப்படி சொல்லி எஸ் அல்லாஹ் மனசுக்குள்ள வச்சு கொள்வார். அல்லாஹ்வை மனசுக்குள்ள வச்சு கொள்வார். எப்பவும் அல்லாஹ்வை நினைவுவார். எதை செய்ய பார்த்தாலும் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமா இல்லையான்ற ஒரு எலாட்டோன்னு எங்க மனசுக்குள்ள அடிக்கிறது. எதை செய்ய பார்த்தாலும் ஒரு நன்மையான காரியம் செய்ய பார்த்தாலும் அல்லாஹ் ஞாபகம் வரும். அதுக்காக அளவிட்டீர நன்மைகள் அதுகள் எல்லாம் ஞாபகம் வரும். ஒரு மோசமான காரியம் செய்ய பார்ப்போம், இதை அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளவு தூரமாகும் என்ற ஒரு பயம் கொண்டு வரும், தவிர்த்து கொள்வோம். இதான் தக்குவா. இது எங்களுக்கு இது இல்லையா, நாங்க நோக்கு முடிச்சு பாரதங்கள் செஞ்சு இதை கூட்டிக் கொள்வோம். சரியா? என்ற ஒரு மனுஷன் தக்குவாவோடு இருக்கிறேன்டா அவனுடைய ரிஸ்க் கூடும் நான் சொல்லுவான். சரியா? இதுதான் சஹாபாக்கள் இருந்துச்சு. இது தக்குவா. முரளியல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண் சம்பவம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டுப்பால் வித்து கொலைப்பு நடத்துற ஒரு பெண் ஒரு நெருக்கடி டைம்ல உம்மா சொல்றா மகளுக்கு என்ன சொல்றா, தண்ணி கொஞ்சம் கலந்து கொடுப்போமே, உமர் இப்ப இந்த இடத்துல இல்ல தானே, உள்ள என்ன சொல்லுது அதே உமரல்ல இன்னொரு விஷயம், என்ன படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அந்த புகைவாசியில சம்பவத்துல, புகையில கல் அகன்ற அந்த சம்பவத்துல விபச்சார முனையில பேய்த்து அல்லாஹ் ஞாபகப்படுத்தி தகவல் கொண்ட ஒரு இளைஞனை பத்தி பேசுற இல்லையா, ஒரு இளைஞனை பத்தி பேசுற இல்லையா, அந்த பெண் விபச்சார முனையில கிடைத்த சந்தர்ப்பத்துல அந்த 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 இளைஞன் அந்த பெண்ணை யூஸ் பண்ண பாக்குற அந்த பெண் என்ன சொல்ற, அல்லாஹ் பயந்து என்னுடைய அவிழ்ந்து கொண்டா இல்லையா, இதான் தக்குவா. நான் சொல்றேன் இதான் எப்பவுமே மனுஷன் அல்லாஹ் மனுஷங்களுக்கு வச்சு கொண்டு வா. அப்படி இருந்தா பாருங்க, வரவு அண்ணா அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவு பாருங்க, ஒரு அவசரம் ஒரு ஊர்ல உள்ள ஆட்கள், ஒரு ஏரியால உள்ள ஆட்கள் அல்லாஹ்வை விளங்கி நல்லா ஈமான் கொண்டு வத்தகவு தக்வா, ஈமான் வேற தக்வா வேற, ரெண்டும் வேற வேற. ஈமான் அடுத்த ஸ்டெப் தான் தக்வா. மூமின் வேற முத்தகி வேற, மூமின் ஆயினாட்டா முத்தகி ஆகும். அது ஈமான் படித்தரங்களே அப்படிதானே. இது ரெண்டையும் ஒரு ஊர்ல உள்ள ஆட்கள் செஞ்சா பாருங்க குர்ஆன் வசனத்தை, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள பரக்கத்துகளுடைய வாயில் அப்படியே திறந்துவிடும். எப்படி? வானம் பூமியில் இருக்கிற பரக்கத்துடைய வாயில்கள் அப்படியே அந்த ஊருக்கு திறந்துவிடும். லேசான வசனமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, மய்யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. அடுத்த வசனம், யார் அல்லாஹ் தக்வா அல்லாஹ் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு யார் வாழ்றோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு விடிவு கொடுப்பான், ஒரு ரூட்ட காட்டி கொடுப்பான். கிரைசிஸ் வரும், இழப்பு வரும், லொஸ்ட் வரும், பிரச்சனை வரும், ஆனா அதிலிருந்து டக்குனு வெளியே வர்றதுக்கான ஏற்பாடு மக்ரஜா விடிவு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவனுக்கு நினையா புறத்திலிருந்து அவனை நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு அவனுக்கு ரிஸ்க நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நினையா புறத்திலிருந்து ரிஸ்க தாரேன்னு என்ன செய்யணும்? சுவாதாரியாக மாறும்.
ஓட்ட பிரிச்சு கொண்டு தாரேன்ற நினையா கொடுத்து சிம்பிள். அல்லாஹ் வாக்கு லேசல்ல இது ஆத்மீயம். நான் என்ன சூப்பர் பவர் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாவது தவக்குல். என்ன தவக்குல்? தவாக்குல் நோண்டிது தவக்குல் நோண்டி. என்ன தவாக்குல் என்ன தவக்குல்? ஒன்றுமே செய்யாம அல்லாஹ் தருவான் தோண்டிக்கிறது என்ன தவாக்குல். அவனுக்கு நிச்சயமா கிடைச்சாது. ஏன் அப்படின்னாலே எல்லா முஸ்லீமும் நல்லா உலகத்தில் அப்படித்தானே அல்லாஹ் தஆலா சபபுகளை வச்சிருக்கிறான், காரணங்களை வச்சிருக்கிறான். ரைட். வானத்தை குழந்தை கொண்டு யாருக்கும் கொடுக்குறேன் சும்மா இந்த கையை தூக்கி நான் கிடைச்சிருன்ற அர்த்தம் அல்ல. காலத்துல பள்ளியை கொடுத்து கொஞ்சம் பேர் அல்லாஹ் தருவான்னு சொல்லி வானத்தை பார்த்து துவா கேட்கணும். கம்பெடுத்து அடிச்சு வரட்டு ஜொப்ஷேங்கிறான். அது ஒன்றுமே செய்யாம கையெழுத்துக்கள் தருவான்னு எதிர்பார்க்கிற கிடைச்சா மட்டும் அல்லாவோட போயிச்சு போடு இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாவோட போயிச்சு பண்ணிக்கிறாங்க தெரியுமா? பள்ளிக்கு வாரேன் ஒரு 4 மாசம் சும்மா அவரை வைத்து ஏதாவது பள்ளிக்கு வாரேன் அதை மட்டும் பேசுவோம். நான் நல்லா உழைப்போம். நான் கேட்டதோட எனக்கு தான் போ எப்படி எப்படி சரியா அல்லாஹ்வோட முயற்சி ரைட். அப்படி இருந்து அது ஈமான்ட பவரும் இல்லை. சரியா? தவக்குல் உண்டா தேவையான எல்லாத்தையும் செஞ்சு ரிசல்ட்ஸ் விளைவு ப்ராஃபிட் விருத்திய அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். பரக்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். எல்லாத்தையும் முடிச்சு தேவையான உழைப்புக்கான முயற்சி போறது, தேடுறது, காரணங்களுக்கு பின்னால போறது, இன்வெஸ்ட் பண்றது, ஹலாலானது எல்லாம் ஒரு செஞ்சுட்டு கடைசா இதுங்களை என்ன கெப்பாசிட்டிக்கு நான் முயற்சிச்சாச்சு. நீ லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்க உண்மையாகவே ரியலாகவே பியூர் மைண்டோட தவக்குலாக நீங்க இருந்தா لرزقتم كما ترزق الطير تغدو خماسا وتروح بطانا. சரியா? இந்த மாடுகள் வெள்ளனக்கி மேய்ச்சல் கரைக்கு போகல எப்படி போற நீங்க பாத்தீங்களா? சும்மா வயிறு நீங்க அல்லாஹ்ட்ட அடிக்கடி 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 பாவ மன்னிப்பு கேட்டு முடியுமா உங்களுக்கு ரிஸ்க் தாரேன்னு சொல்லி சொல்றோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் வஅத்தூபு இலைஹ். தேவாம் தேனா பாவமன்னிப்பு உனக்கு மீண்டுவார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் வஅத்தூபு இலைஹ். நிறைய பாவம் செஞ்சுட்டு யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ. இப்படி ஒரு ஆள் தொடர்ந்து சொல்லி 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 இஸ்திக்ஃபாரோட ஒரு ஆள் இருக்கிறேன்னா அவருக்கு ரிஸ்க் விஸ்திரமடை பாருங்க. فقلت استغفروا ربكم انه كان غفارا. நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டுமா தோட்டம் துறவுகள் உருவாகி நல்ல செழிப்பு உருவாகும். சும்மா லேச்சல்ல எதுக்கு சின்னவா இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்ய கஷ்டமா சில கஷ்டமா இஸ்திக்ஃபார் ரைட். உங்கள்ட்ட என்னமான சாதிச்சுக்கொள்ளணும்டா உங்களோட வைஃப் என்ன செய்யுது செஞ்சுங்க பல செஞ்சு தந்த நிறைய விஷயங்களை சொல்லி உங்களோட தேங்க்ஸ் பண்ற இல்லையா? அடிங்க மனசுப்படி உங்களுக்கு மனைவிமா சும்மா லேசா தேங்க்ன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஜஸாக்கல்லாஹ்ன்றதுனா செஞ்ச ஒரு ஹெல்ப்புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா அவர் ட்ராவல் பண்ணி ஏன் வைக்கப்படுறாரு பாருங்க. وَإِذْ أَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. சரியா? நீங்க உங்களோட ரப்புக்கு நீங்க நன்றி செலுத்தினா தேங்க்ஸ் பண்ணினா لَأَزِيدَنَّكُمْ ஏன்னா கூட்டி தருவான், நிறைய தருவான், அள்ளி தருவான், வரையறையில் அவன் தருவான். சரி அப்படிதானே? உழைப்பு முயற்சி நெருக்கடி கிரைசிஸ் கூட 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 சேலஞ்ச் வந்து நிற்கிறது ஹலாலை ஹராத்தை அப்படிதானே?
கிரைசிஸ் கூட கூட நிறைய ஹராமான மெத்தடுகளை யோசிக்கிறதும் அதை நோக்கி போறதும்ன்றது சர்வசாதாரணமாக இருக்கு. ஹலாலான உழைப்பு முயற்சியில அமல்கள் ஒரு எங்கட கணக்கு வழக்குகள், எங்க இந்த வாழ்வாதாரத்துக்காக நாங்க மேற்கொள்ற உழைப்பு முயற்சிகள் எல்லாத்திலையும் டச் பண்ணி பார்த்துக் கொள்வோம். நிறைய கிடைச்சி வேலையில சந்தோஷம் கிடையாது தானே, ஹாப்பி இல்லாட்டி கிடைச்சி வேலைங்களா இல்ல. ஆனா இங்க சொல்றது நீங்க நல்ல ஹலால் கவனிச்சாலும் உண்மை வாப்பாட உணர்வுகள் இருக்குது, எமோஷன்ஸ், சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது, உளவியல் தேவைகள் இருக்குது, அதையும் கவனிக்கணும். டைமை ஸ்பெண்ட் பண்றது கொடுக்கும், காசி பணம் கொடுத்து அவங்கள மருந்து வாய் கொடுத்து அவங்கள கவனிச்சியும் உளவியல் தேவைக்கு அவங்கள நீங்க கவனிச்சா அதுவே அவங்களுக்கு ஒரு விஷயம் தானே. எனக்கு தகத்தே. எனவே நம்ம மிச்சம் கவனமாக இருக்கணும். மூவாப்பாடுற விஷயத்த குறிப்பாக உளவியல் தேவைகளை செய்து, அதே மாதிரி ரத்த பந்துகளை சேர்ந்து வாழ்றது விருத்தியாகணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறோம் அவனுக்கு நல்ல ஒரு பரம்பரை விருத்தி, நல்ல சந்ததி, நல்ல ஜெனரேஷன் ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே விளம்பரப்படுத்தினதுதான் வாழ்வாதாரம் பரக்கத்தாகணுமா கொடுக்கணும். சரியா? நீங்க எங்க ஒண்ணு கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்பிட்டே பொதுவா இப்படித்தானே பொருளாதார நெருக்கடி கூடுற டைம்ல ஒரு பக்கத்தால கலை ரொம்ப கவனிச்சு போற அந்த மனுஷன் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எட்டு கட்டின சம்பவம் தானே. அதுல மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தால்தான் யாரு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹெல்ப் பண்ணினார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கொடுக்கிற வேலை சரியா? ஆட்கள் ஒவ்வொரு வகையில நோக்கத்துக்குள்ள வருவாங்க. ஆனா எங்களை மட்டும் தெரியுமா, எங்களுக்கு ஏன் கொடுத்துடும், எங்களுக்கு வர கத்து கிளியரா உங்களுக்கு அது சரியான சங்கடமான போயிட்டான். உதாரணமாக சொல்லுவோம், இப்ப எங்களோட ஊர்ல ஸ்கூல் சொல்லு போட்டு பள்ளியால யாரான போட்டு சேர்த்தி வாரேன்னா பள்ளிக்கு செல்லும், பள்ளியால் அனுமதிச்சாக்கள் மட்டும்தான் அப்படிதான் இல்லையா? நான் சொல்ல வர நாங்க தான் தீர்மானிக்கின்ற இடம் எங்களுக்கு தான் கொடுக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துறோம். இது நான் சொல்றேன் வந்து சல்லி மட்டுமல்ல, ரைட்? ஒரு ஆள் சிரிப்பை கொடுக்குறது, சும்மா சிரிச்சு விட்ட டென்ஷனோட ஒரு ஆள் ஜோக் போட்டு அடிச்சு விட்டு அப்படித்தானே. வருத்தத்தோடு இருக்கிற ஆள் வருத்தம் இல்லாமல் நோயாளி வந்து ஹார்ட் பேஷண்ட் வந்து அட்டாக் வந்து ஊசடிச்சுட்டு வந்துக்கிறாரு, பெய்து இன்ஜினியர் செஞ்சு பார்த்தா அவர் கூட பிளாக் 6 பிளாக் நீக்குது, தலையை பிடிச்சு கூட யோசிச்சு கொண்டே இருப்பாரு. அவருக்கு உதவி திட்டம் கொண்ட ஆள்களுக்கு செடி கொடுக்கிறது அப்படித்தானே. ஒரு கொண்ட தர்மத்துக்கான வகையில் நிறைஞ்சி அதில் இன்ஃபாக்ட் அவ்வளவு விசாரணை ரெண்டு குடும்பம் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை சொல்லி வருகிறது. பள்ளி ஸ்கூல்ல ஒரு இடத்துல ஒரு டிஸ்ஸோட அதை சரிப்பை பண்ணி விடுறது நிறைய இருக்குது. கலவை தொடர்ந்தா இன்னைக்கு தர்மத்துக்கான